அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு 10வது வரக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல 4 கிரகத்துடைய கூட்டணி மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதாவது சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த 4 கிரகமும் மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல சூரியன் உச்ச நிலையில இருப்பாரு. அஷ்டமாதிபதி இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் உச்சம். அடுத்து 5ஆம் இடத்துல குரு, மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல குரு 5ஆம் இடத்துல இருப்பாரு. இந்த மாதத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதத்துல 2 கிரக பயிற்சி, 2 முக்கியமான பயிற்சி இருக்கு. அதாவது குரு பயிற்சி மே 14ஆம் தேதி, அதை தொடர்ந்து ராகு கேது பயிற்சி மே 18ஆம் தேதி. இந்த 2 கிரகத்துடைய பயிற்சிகள் மிக முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படுகிறது. மேலும் செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லா பார்த்தோம்னா நீச்ச நிலையில நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பாரு. கேது மாதத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடம் பாகிய ஸ்தானத்துல இருப்பாரு. கரெக்டா 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி. கேது நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடமாகிய அஷ்டமஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. ராகு வந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடமாகிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மே 14 குரு பயிற்சி. குரு நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இயற்கை சுபர் 6ஆம் இடத்துல இருக்கிறது குற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய ராசி நம்மளுடைய லக்னப்படி பார்த்தோம்னா குரு வந்து நமக்கு முழுமையான நெகட்டிவான பிளானட்டா வந்துருவார். அதாவது 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 2 முக்கியமான மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் மிக முக்கியமான 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்தில் அமர்றது ஒரு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அது ஒரு அளவுக்கு நமக்கு நல்ல அமைப்பாக இருக்கு. கரெக்டா 4ஆம் தேதி இந்த மாதத்தோட பிகினிங்ல 4ஆம் தேதியே புதனும் பயிற்சி ஆயிடுறாரு. புதன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட இணைஞ்சிடறாரு. இது வந்து புதன் ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. சோ இந்த அமைப்பும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதே போல சூரிய பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கூடவே புதன் பகவானும் பார்த்தோம்னா கரெக்டா 23ஆம் தேதி 4ல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. மாதத்தோட எண்டிங்ல கடைசியில பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து கரெக்டா 31ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா மகர ராசிக்கு நம்ம பார்க்கும்போது சனி பகவான் நம்முடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல பலமான நிலையில இருக்காரு. அதே சமயத்துல சனி பகவான் பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதன் பிளஸ் 2ஆம் இடத்து அதிபதி அவர் 3ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்சிருக்காரு. பொதுவா இயற்கை பாவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது தைரியம், பயம் இல்லாத ஒரு மனநிலை, முயற்சிகள்ல வெற்றி, புதிய முயற்சிகள்ல இறங்குறது, சுபத்துவமான மாற்றங்களுக்கான அடித்தளத்தை போடுறது, தைரிய வீரிய பராக்கிரமம் அதிகரிக்கிறது, பயமான உணர்வு விலகிறது, ஒரு முடிவை ரொம்ப திடமா எடுக்கிறது, இது சம்பந்தமான விஷயங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதே சமயத்துல சனி பகவான் வந்து நமக்கு ராசிநாதன் பிளஸ் 2ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலையும் பிளே பண்றதுனால இந்த கிரகம் 3ஆம் இடத்துல அமரும் போது பயம் கலந்த தைரியத்தை கொடுக்கும். பொதுவா இந்த பயம் எது சம்பந்தமா இருக்குனாக்கா நம்முடைய கெரியர் சம்பந்தமா இருக்கும். லைஃப்ல இன்னும் நம்ம செட்டில் ஆகல, லைஃப்ல இன்னும் க்ரோ ஆகல, அதே நிலையிலே இருக்கோமே அப்படிங்கிற மாதிரியான சுய முன்னேற்றம் சார்ந்த பயத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான பயத்தை கொடுக்கும். ஃபியூச்சருக்கு எந்த ஒரு பேக்கப்பும் இல்லை அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். இது ஒரு சிலருக்கு இருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஃபேமிலி ரிலேட்டடான பயத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டலை அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். ஃபேமிலி இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆகல அப்படிங்கிற ஒரு பயத்தை கொடுக்கும். குடும்பத்துல தொடர்ச்சியா ஒரு மாதிரி குழப்பத்தன்மையாவே இருக்கு, இதெல்லாம் இன்னும் சரியாகலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயத்தையும் மனக்கசப்பையும் கொடுக்கும். அதே சமயத்துல முடிவுகளை டக்கு டக்குன்னு எடுப்போம். என்னானாலும் பார்த்துக்கலாம், இவ்வளவு நாள் பொறுத்தது போதும், நம்ம எடுக்கிற முயற்சிகளை நம்ம எடுப்போம், அது வெற்றியோ தோல்வியோ நம்ம முதல்ல முயற்சியை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அதன் வகையில இந்த சனி பகவான் நமக்கு சாதகமா இருக்காருன்னு நம்ம சொல்லலாம். எல்லாமே ஒரு மாதிரி பயத்தின் வெளிப்பாடாக இருக்கும். இன்னும் எதுவும் மாற்றம் அடையல, அதனால நம்ம ஏதாச்சும் நம்ம பண்ணி ஆகணும், இப்படியே இருந்தா ஆகாது அப்படிங்கிற மாதிரியான பயத்தின் வெளிப்பாட்டை நம்முடைய முயற்சியை இது கன்வெர்ட் பண்ணும். எது எப்படியோ எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா இருந்தா போதும். முயற்சிகளை தொடங்கலாம், தைரியமா உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. எதை பத்தியும் யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். நான் இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுடைய மனநிலை தற்போதைக்கு இப்படி இருக்கலாம், பயம் கலந்த ஒரு முயற்சியை இது கொடுக்கலாம். எனவே தற்போதைக்கு மனநிலை இப்படிதான் இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சிகளை திடமா இறங்குங்க. உங்களுடைய முயற்சிகளை நம்பிக்கையோட
நம்பிக்கையோட செயல்படுத்துங்க. அது நிச்சயமா வெற்றியை கொடுக்கும். குறிப்பா மே 14க்கு மேல பார்த்தோம்னா குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முயற்சிக்கான ரிசல்ட்டை அறுவடை செய்யலாம். நிறைய பேருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கிடைக்கும். புதுசா வாய்ப்புகள் வரும். டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து பொருளாதாரம் வரும். இப்படியே தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யலாம். அதுக்கு ஃபேவரான ஒரு காலகட்டம் தான் இது. பயத்தை தவிர்த்து உடைய அந்த குழப்பமான மனநிலையை தவிர்த்து திடமா ஒரு விஷயத்துல இறங்குங்க. அதுல நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுலயும் சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி பிளஸ் 10ஆம் அதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவாரு. இந்த 5-10க்குரிய ஒரு கிரகம் 3ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறது முயற்சிகள்ல வெற்றி அப்படிங்கறத இது இன்டிமேஷன் பண்ணுது. சனியோட சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால அது ஒரு மாதிரி குழப்பத்தோட அந்த முயற்சிகளை செய்வோம். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இருப்பினும் சுக்கிரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல வெற்றி கிடைக்கும். கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட்டை நீ எதிர்பார்க்கலாம். குறிப்பா உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். மாதத்தோட பிகினிங்லேயே அதுக்கான முயற்சிகள்லாம் நம்ம தொடங்க ஆரம்பிச்சிருவோம். ஆல்ரெடி முயற்சியில இருக்கீங்கனாலும் சரி, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு சாலிடா கிடைச்சிடும். அதே மாதிரி ஆல்ரெடி நீங்க ஒரு உத்தியோகத்துல இருக்கீங்கன்னா பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. அதிகமா அலையிற மாதிரியே ஃபீல் ஆகும். பணிச்சுமை உங்களுக்கு அதிகமா ஒர்க் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். டைமே பத்தல அப்படிங்கிற மாதிரியான தன்மைக்கு இந்த அமைப்பு இது எடுத்துட்டு போகும். அதான் நீங்க தொழில் பண்றீங்க இல்ல ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா டைம் பத்தல, ரொம்ப பிஸி ஷெட்யூலா போகுது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இது. ஏன்னா சுக்கிரன் சனி இணையும் போது தொடர்ச்சியா ஏதாச்சும் ஒரு வேலையை கொடுத்துட்டே இருக்கும். எனவே உங்களுடைய தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா பிளான் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது. மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். மற்றபடி இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா எந்த குழப்பமும் இல்ல. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு, தொழில் தொடங்கணுங்கிற முயற்சி வெற்றியை கொடுக்கும். அதே போல ஆல்ரெடி ஒரு தொழிலோ ஒரு உத்தியோகமோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். சோ அதன் சார்ந்த வகையில இது ஃபேவரான ஒரு அமைப்பு தான். அடுத்து சூரியன் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹெல்த் மேல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல உச்சம். இந்த மாதத்துடைய முதல் 14 நாட்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். இப்ப நிறைய மனக்கசப்பு வரும். ஹெல்த் மேல டக்குன்னு ஏதாச்சும் செலவு வந்துகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். வரக்கூடிய பொருளாதாரம் மருத்துவ செலவா போற மாதிரி ஃபீல் ஆகும். ஆல்ரெடி ஒரு சிலருக்கு அப்படியே இருக்கலாம். ஏன்னா சூரியன் ஏப்ரல் 14 இருந்து இந்த மே 14 வரைக்கும் பார்த்தோம்னா உச்ச நிலையில 4ஆம் இடத்துல தான் இருப்பாரு. எனவே இது அதிகமான அலைச்சலை கொடுக்கும். தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும். மன குழப்பங்களை கொடுக்கும். எனவே இந்த மே மாதத்துல முதல் 14 நாட்கள் கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. பொறுமையா டிராவல் பண்ணுங்க. ஹெல்த்ல கேர் எடுத்துக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க. இப்பெல்லாம் டயத்துக்கு சாப்பிட முடியாது, சாப்பிடவே தோணாது, தூக்கமும் வராது. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணி உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. மே 14 வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை. அடுத்தது மேஜரா பார்த்தோம்னா தாய் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது பெட்டர். தாய் கூட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அவர்களை அனுசரிச்சு செயல்படணும். தாய் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மன வருத்தங்கள் வரலாம். ஏன்னா 4ஆம் அதிபதி நீச்ச நிலையில இந்த மாதம் ஃபுல்லாவுமே இருக்காரு. அதே போல சூரியன் அஷ்டமாதிபதியாக இருந்து 4ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்காரு. தாய் சார்ந்த விஷயம், தாய் வழி உறவுகள் சார்ந்த விஷயம் இவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். முதல் 14 நாள் கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அடுத்து அந்த வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல பழுது நீக்கல் சார்ந்த செலவுகள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அது சம்பந்தமான விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது குரு பகவான் 5ஆம் இடத்துல, 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல. சோ முதல் 14 நாட்கள் இந்த அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நிறைய விரைய செலவு பண்றாங்க. குழந்ை பாக்கியம் இன்னும் கிடைக்கலங்கிற ஒரு வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு. குரு 5ஆம் இடத்துல பலமான நிலையில இருந்தாலும் குரு நமக்கு முழு பாவ கிரகம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு வராரு. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அந்த நல்ல செய்தி கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா 14ஆம் தேதிக்கு மேல அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துல, அதே மாதிரி குருவும் டிரான்சிட் ஆகி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறாரு. சோ இந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. குழந்தை பாக்கியத்துல கொஞ்சம் நிதானம், பொறுமை தேவை. தேவையில்லாத விஷயங்களை நீங்க மனசுல போட்டு ரொம்ப குழப்பிக்காம கொஞ்சம் ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. இந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. எனவே கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. அடுத்து பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆல்ரெடி பிள்ளைகளால நிறைய விரை செலவு, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள ஒரு சில மன வருத்தம், பிள்ளைகளை பற்றிய கவலை அதிகமா இருக்கிறது. இதெல்லாம் குரு 5ல இருக்கும்போது டிஃபால்ட்டா கொடுத்திருப்பாரு. அதே சமயத்துல பிள்ளைக்கு சுப விசேஷம் பண்ணிருப்போம். ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணி சுப விரை செலவுகள் ஏதாச்சும் பண்ணிருப்போம். அது ஓரளவுக்கு ஃபேவரான அமைப்பா இருந்துச்சு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 14ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இது அவ்வளவா சிறப்பு கிடையாது. மே 14க்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதிகமா ஆர்குமெண்ட் வர மாதிரி ஃபீல் ஆகும். எனவே
தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டிராவல் பண்றது நல்லது. அடுத்து இந்த பூர்வீக சொத்து ரிலேட்டடான ஒரு சில குழப்பங்கள் மே 14ஆம் தேதிக்கு மேல வரலாம். ஆல்ரெடி அது சம்பந்தமான பிரச்சனையில இருக்கீங்கன்னா இந்த மாதம் மே 14ஆம் தேதிக்கு மேல அந்த பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா கவலைப்பட வேண்டாம். நீங்க கொஞ்சம் அமைதியா நிதானமா டிராவல் பண்ணுங்க. எதுலயும் அவசர முடிவு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. இந்த மே மாதம் கொஞ்சம் கடந்து போகட்டும். கொஞ்சம் எல்லாத்துலயும் கொஞ்சம் ஆற போட்டு அமைதியா டிராவல் பண்ணுங்க. அவசரப்பட்டு உங்களுடைய முடிவுகளை டக்கு டக்குன்னு மாத்த வேண்டாம். கொஞ்சம் நிதானம் தேவை. எல்லாம் சரியாயிடும். குழப்பம் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு சூரிய பயிற்சிக்கு பிறகு எல்லாம் சரியாயிடும். மே 14ஆம் தேதிக்கு மேல பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஒரு சில குழப்பங்கள் எழலாம். ஆனா அது டெம்பரவரி தான். எதுவும் உங்களை பாதிக்காது. கொஞ்சம் நீங்க அந்த நேரத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது சிறப்பு. அடுத்து இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களாம் காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு நிறைய மனக்கசப்பு, ஒரு விஷயம் ஆகுமா ஆகாதா, நம்ம ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கோமா, இந்த ட்ராக் நல்ல க்ரோ ஆகுதா, சரியான பாதையில பயணிக்குதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு மாதிரி பய உணர்வும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த மே மாதம் கொஞ்சம் டஃபா இருக்கிறது வாய்ப்பு அதிகம். அடிக்கடி வாக்குவாதம் வருது, தேவையில்லாத மன வருத்தம் வருது, மன சஞ்சலங்கள் ஏற்படுறது, இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவா எடுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அமைதியா பொறுமையா டிராவல் பண்ணுங்க. இதுலயும் அவசர முடிவுகள், அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ணாம இருக்கிறது பெட்டர். பார்ட்னரை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படணும். கோவ எண்ணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. இந்த நேரத்துல அதிகமான கோவ உணர்வு வரும். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவோம். பேசுறதுக்கு அலுப்பா இருக்கும். ஒரு மாதிரி டிஃபரெண்டான ஃபீல் இது கொடுக்கும். கொஞ்சம் இதை நம்ம புத்தி சாதுரியத்தால கடந்து வரணும். அடுத்தது மே 14க்கு மேல குரு பயிற்சி. மே 14ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் சமாளிக்கிற வல்லமையை கொடுத்துரும் இந்த குரு பயிற்சி. மறைவு ஸ்தானத்துல குரு அமர்றாரு, அது கெடுதல் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்மளுடைய ராசி, நம்மளுடைய லக்னத்துக்கு இது விதிவிலக்கு. குரு நமக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய பலம். இது மகரத்துக்கு மட்டும் ஒரு டிஃபரெண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா குரு வந்து நமக்கு மறைவு ஸ்தானாதிபதி, மறைவு ஸ்தானத்திலே அமர்றது நல்லது. விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். திடீர் வாய்ப்புகள் வரும். புதிய புதிய வாய்ப்புகள் திடீர்னு வரும். மூன்றாவது நபரால திடீர்னு ஒரு உயர்வு ஏற்படும். அதே மாதிரி எதிரி கூட இந்த நேரத்துல நமக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். உடல் ஆரோக்கிய ரீதியா மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு ஹெல்த் ரீதியா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துரும். அதிகமா செலவு இருக்கிற மாதிரி இருக்கும். குறிப்பா மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி விட்டுரும். அது நமக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். மற்றபடி குரு 6ஆம் இடத்துக்கு வரும்போது மகரத்துக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இவ்வளவு நாள் நடக்காத சுப செய்திகள், சுப மாற்றங்கள் எல்லாம் குரு 6ல இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். மே 14ஆம் தேதிக்கு மேல பொதுவா இந்த மே மாதம் கடந்து போகட்டும். மே 14 சூரிய பயிற்சி 5ஆம் இடத்துக்கு வருது. அதன் பிறகு பார்த்தோன்னா மே ஜூனுக்கு மேல பார்த்தோன்னா சூரியன் வந்து நம்முடைய 5ஆம் இடத்தை கடந்து வந்துருவாரு. அதன் பிறகு இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பொதுவா குரு வந்து 6ஆம் இடத்துல மகரத்துக்கு இருக்கும்போது டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு பலம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து மகரத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். கடன் பிரச்சனையில இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கும். கடன் சுமைகள் எல்லாம் குறையும். அதெல்லாம் வந்து இந்த மாதத்துல ஒரு பாசிட்டிவான விஷயமா நான் பாக்குறேன். முதல் 14 நாட்கள் அந்த டிரான்சிஷன்லாம் அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. 14ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு ஓகே, எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ற அளவுக்கான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். அடுத்து செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல நீச்ச நிலையில இருக்காரு. இது வந்து வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்டை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம், ஒரு சலிப்புத்தன்மை, ஒரு புரிதலற்ற ஒரு வாக்குவாதம், இதை வந்து டிஃபால்ட்டா ஏற்படுத்தும். எனவே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் உத்தியோக நிமித்தமா வாழ்க்கை துணையை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி வாழ்க்கை துணையோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறவங்க இந்த வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே போல வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையால அதிகமா மருத்துவ செலவு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகலாம். சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா நட்பு வட்டாரங்கள் சார்ந்த விஷயம், நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பு. நண்பர்களால நிறைய விரைய செலவு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். நண்பர்களுக்கு கடன் உதவி இப்ப பண்ணீங்கன்னா அது திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் பண்றவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. மே 18க்கு மேல பார்த்தோம்னா அஷ்டமஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது. அஷ்டமத்துல கேதுவுடைய சஞ்சாரம் அது அவ்வளவா பெட்டர் கிடையாது. மகரத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் ஃபுல்லாவுமே வந்து ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால ஹெல்த்ல ரொம்ப கான்சியஸா கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா மே 18க்கு மேல. அதனாலதான் ஆரம்பத்திலேயே சொன்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய பொருளாதாரம்லாம் மருத்துவ செலவா போற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே ஹெல்த் மேல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க.
சாப்பிடுங்க. இந்த நேரத்துல சாப்பிடாம இருக்கிறது தாங்க உங்களுக்கு பெரிய நோய். டயத்துக்கு சாப்பிடுங்க. எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. நிறைய பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்க. எளிமையா செரிமானமாகக்கூடிய உணவுப் பொருட்களை அதிகமா எடுத்துக்கோங்க. மே 18க்கு மேல உடல் ஆரோக்கியத்துல தனி அக்கறை பராமரிப்பு தேவை. இந்த மாதம் ஓரளவுக்கு ஓகே. அடுத்த மாதம்லாம் பார்த்தோன்னா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அதை அடுத்தடுத்த மாதத்துல நான் உங்களுக்கு இன்டிமேஷன் பண்ணுவேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன அக்கறை கவனம் செலுத்தி செயல்படுங்க. அதுவே உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். ஃபைனலா மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல எந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தினாலும் சூரியன் நமக்கு அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்துல இருப்பாரு. முதல் 14 நாட்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள ஒரு மாதிரி தடுமாற்றம், மன உளைச்சல், படிப்புல வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல, டீப்பா படிக்க முடியல, சரியா என்னால கவனம் செலுத்த முடியல அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட மாணவ மாணவிகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். மனதை ஒருமுகப்படுத்துறதுல மாணவ மாணவிகள் சிரமப்படுவாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. புதனாதித்ய யோகம் படிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனா அதை செயல்படுத்துறதுல நம்ம கோட்டை விடுவோம். அதுதான் வந்து மகரத்துக்கு இப்ப இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனையே. பய உணர்வும் கூடவே நமக்கு வந்துடும். எனவே இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்க் எதுலையும் பண்ணாதீங்க. படிக்கும்போது ஜஸ்ட் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உடைய செயல்பாடுகளை நீங்க தொடருங்க. மற்றபடி மாணவ மாணவிகளுக்கு மேஜரா எந்த பிரச்சனையும் இல்லை. நண்பர்கள் சார்ந்த விஷயங்களை கவனமா இருங்க. நண்பர்கள் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. மற்றபடி படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா தடை தாமதம் இல்லை. படிக்கணுங்கிற எண்ணம் இப்ப அதிகமா மகரத்துக்கு ஏற்படும். அதை செயல்படுத்த முடியலேங்கிற வருத்தமும் மன உளைச்சலும் தான் மகரத்துக்கு அதிகமா இருக்கும். எனவே அதை நீங்க ஓவர் கம் பண்றது முயற்சி பண்ணுங்க. இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். ஓவராலா இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகரத்துக்கு குரு பயிற்சி ரொம்ப சாதகமா வருது. மற்றபடி ராகு கேது பயிற்சிலாம் அவ்வளவா சிறப்பா இல்ல. ஒரு சில குழப்பத்தன்மைகள் இருக்கும். ஆனா எல்லாம் சரியாயிடும். எதை நினைச்சு நீங்க ஓவரா திங்க் பண்ண வேண்டாம். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹெல்த்ல மட்டும் கவனமா இருங்க. மற்றபடி எதுவும் மேஜரா பிரச்சனைகள் இல்ல. வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் காலச்சக்கரத்துக்கு 10ஆவதா வரக்கூடிய மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகுடைய சஞ்சாரம். 3ஆம் இடத்துல சனியுடைய சஞ்சாரம். நம்முடைய ராசிநாதன் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல. 4ஆம் இடத்துல சுக்கிரன். 5ஆம் இடத்துல பார்த்தோம்னா சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். 6ஆம் இடத்துல குரு. 7ஆம் இடத்துல செவ்வாயுடைய சஞ்சாரம் முதல் 6 நாட்கள் மட்டும் இருக்கும். ஃபைனலா அஷ்டமத்துல கேது. கிரகங்கள்லாம் ரொம்ப அழகா தனித்தனியா பிரிஞ்சு இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல கரெக்டா 6ஆம் தேதி பார்த்தோம்னா புதன் பயிற்சியும் இருக்கு, செவ்வாய் பயிற்சியும் இருக்கு. 6ஆம் தேதி வந்து புதன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குருவோட போய் இணைகிறாரு. புதன் வந்து இந்த மாதத்துல ஆட்சி. 6ஆம் தேதிக்கு மேல புதன் வந்து ஆட்சி ஆயிடுவாரு. அதே போல செவ்வாய் பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடமாகி அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. மேலும் கேதுவோட வந்து இணைகிறாரு. இது அவ்வளவா சிறப்புன்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல, கொஞ்சம் மைனஸ் தான் இந்த அமைப்பு. அதே போல சுக்கிரன் மாதத்துடைய கடைசியில பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி சூரியன் கரெக்டா 15ஆம் தேதியே நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. இதுவும் வந்து நான் ஒரு நல்ல அமைப்புன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல, அது வந்து ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு. அதே மாதிரி குருவும் ஆல்ரெடி பார்த்தோம்னா 6ஆம் இடத்துல தான் இருக்காரு. இதுல வந்து புதன் போயிட்டு ஆட்சி ஆகுறாரு. இந்த அமைப்பும் ஓரளவுக்கு ஓகே. அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதத்துல ஆட்சி. சுக்கிரன் வந்து 5ஆம் அதிபதி ஜீவனாதிபதி, நமக்கு ஆட்சி நிலையில இருப்பாரு. அது ஒரு உன்னதமான அமைப்பு. இந்த ஜூன் மாதத்துல நான் பெரிய நெகட்டிவா பாக்குற ஒரே விஷயம் என்னன்னாக்கா செவ்வாய் கேது இணைவு, அதுவும் அஷ்டமத்துல. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. மற்றபடி மற்ற கிரகங்கள்லாம் போர்ஷன் எடுத்திருக்கிறது ஓரளவுக்கு ஓகே, எல்லாமே நல்லா தான் இருக்கு. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். மகர ராசிக்கு சனி பகவான் அதிபதி. சனி இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல தனித்த நிலையில இருக்காரு. அது நான் ஒரு பெரிய பலமா பாக்குறேன். எந்த கிரகத்துடைய ஆதிக்கமும் இல்லாம, எந்த கிரகத்துடைய கன்ஜெக்ஷனும் இல்லாம சனி 3ஆம் இடத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல அற்புதமான வெற்றியை கொடுத்துரும். புதிய முயற்சிகளை கண்டிப்பா பண்ணுவீங்க. உடைய லைஃப் ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், ஏதோ ஒரு ரூபத்துல புதிய மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த மாதத்துல கண்டிப்பா போடுவீங்க. நிறைய பேருக்கு ஃபேமிலி ரிலேட்டடா நிறைய மாற்றங்கள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள நிறைய மாற்றம் ஏற்படும். அதிலும் குரு பார்வை நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு ஆல்ரெடி இருக்காரு. குடும்பத்துல ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். குடும்பத்துல குழப்பத்தன்மை ஏற்பட்டு நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த விஷயம் இப்ப நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு மாதிரி குழப்பத்தன்மை எல்லாம் வெளிப்படுற மாதிரி இருக்கும். ஆனா எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு ரூபத்துல கண்டிப்பா மாற்றம் நிகழும். ஒரு சிலர் இடமாற்றம் ஆவாங்க, அல்லது ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள்ல ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்துல இந்த சொத்து பிரிக்கிறது சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஃபேவரா இருக்கும். ஃபேமிலில இந்த
சொத்து ரிலேட்டடான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த பிரச்சனை மாதிரி வந்து அது எண்ட் ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவரா மாத்தி கொடுக்கும். அதுதான் யதார்த்தமான உண்மை. அதனால பயப்பட வேண்டாம். முயற்சிகள்ல வெற்றி. சனி 3ஆம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுடைய சுய முன்னேற்றத்துக்காக முயற்சிகள் எடுப்பீங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் எடுப்பீங்க. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயம், பொருளாதாரம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரான சிச்சுவேஷன் நம்ம போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இப்போ வந்து எழுச்சி பெற்று நிற்கும். அதை நான் பெரிய பலமா இந்த மாதத்துல பாக்குறேன். அடுத்தது 4ஆம் இடத்துல சுக்கிரன் 5-10க்குரிய ஒரு கிரகம் 4ஆம் இடத்துல இந்த மாதத்துல சஞ்சாரம் செய்து. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் தாய் சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பம், குளறுபடி, தாயாரால ஏற்பட்ட மன வருத்தம் இதெல்லாம் கொஞ்சம் குறையும். அதே சமயத்துல செவ்வாய் 4ஆம் அதிபதி பார்த்தோம்னா அஷ்டமத்துக்கு போறாரு. மேஜரா குறையுதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ஆனா ஓரளவுக்கு ஓகே. பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். தாய் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்பட்ட மன வருத்தம், மனக்கவலை எல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கும்போது குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகளை மேற்கொள்வீங்க. குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சிகளை அதிகமா பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை நீங்க ஜூன் 15ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அதுக்கான முயற்சிகளை செய்யலாம். ஜூன் 15க்கு மேல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சூரிய பயிற்சி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கும். 5ஆம் இடம் சுத்தமான நிலையில இருக்கும். அதுலயும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே ஆட்சி ஆகிறாரு. சோ இந்த அமைப்பு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா ஜூன் மாதத்துல செகண்ட் ஹாஃப்க்கு மேல குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்கான ப்ரீ ஒர்க்கை இந்த ஜூன் மாதத்தோட பிகினிங்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளோட அந்த நல்ல செய்தி கிடைக்கும். ஒரு சில மெடிசன்ஸ் எடுத்துக்கிறதுனால அந்த நல்ல செய்தியை நீங்க அறுவடை செய்யலாம். அதுக்கான பாக்கியத்தை இந்த மாதத்துல நீங்க நிச்சயமா எதிர்பார்க்கலாம். நல்ல செய்தி கட்டாயமா உண்டு. குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். அதே போல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிள்ளைகள் சார்ந்த விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், மேல இந்த பிரெக்னன்சியா இருக்கிறீங்கன்னா இந்த பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பொறுமையோட செயல்படுறது நல்லது. சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருப்பாரு. அது அவ்வளவா நல்ல அமைப்பு கிடையாது. அதனால முதல் 15 நாள் கவனம் தேவை. 15ஆம் தேதிக்கு மேல எல்லாத்துலயும் ஒரு சுப மாற்றம் ஏற்படும். பிள்ளைகளால ஏற்பட்ட மன உளைச்சல், மன வருத்தம், பிள்ளைகளால ஏற்பட்ட தேவையில்லாத தொந்தரவுகள் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்திருக்கலாம். அதெல்லாம் இந்த ஜூன் 15க்கு மேல சரியாயிடும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து, காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமும் ஜூன் 15க்கு மேல நமக்கு சரியாயிடும். அது வரைக்கும் பொறுமை நிதானமா செயல்படுறது நல்லது. ஜூன் 15க்கு மேல இருக்கிற எல்லா குழப்பத்துக்கும் நமக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல், ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சிடும். அடுத்து குரு 6ஆம் இடத்துல, புதன் 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி, மேலும் சூரியனும் 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வரவும் ஓரளவுக்கு கணிசமா நல்ல நிலையில இருக்கும். அதே சமயத்துல விரைய செலவு கண்ட்ரோலே பண்ண முடியாது. நிறைய விரைய செலவு மாத்தி மாத்தி வர மாதிரி ஃபீல் ஆகும். இருப்பினும் இந்த மாதத்துல லம்சமா ஏதாச்சும் அமௌண்ட் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எப்பயோ நீ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த விஷயங்கள் இப்போ கிளைம் ஆகும். எல்ஐசில ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ கிளைம் ஆகும். ஏன்னா அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள், நீண்ட நாள் உழைப்புடைய அங்கீகாரம், இந்த அமைப்பு எல்லாமே பார்த்தோன்னா இப்ப கிளைம் ஆகும். உங்களுக்கு ஒரு லம்சமா ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து சேர்க்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் ஒரு நல்ல மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே இந்த மாதத்துல மே 15ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு சாத்தியமாக மாறுது. பூர்வீக சொத்து விற்கிறதுனாலையும் உங்களுக்கு ஒரு லம்சமா அமௌண்ட் கிடைக்கும். வாட் எவர் இந்த திடீர் விபரீத ராஜயோகம் டிஃபரெண்ட் ஆங்கிள் இருந்து உங்களுக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும். உடைய தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க. உடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றுவீங்க. அதுக்கெல்லாம் இந்த அமைப்பு நல்லா இருக்கு. அதே போல புதன் ஆட்சியாக இருக்காரு. வரக்கூடிய பொருளாதாரத்தை சேஃப்டி பண்ணணும். நல்ல நிலையில அதை யூஸ் பண்ணணும். நல்ல விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்தணும். மேலும் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் பிரச்சனை இப்போ அப்படியே அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த மாதத்தோட எண்ட்ல இந்த கடன் சுமையெல்லாம் குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். மேஜரா இருக்கிற பிரச்சனைலாம் இப்போ குறைப்பீங்க. பொருளாதார ரீதியா மேஜரா உங்களுக்கு இதெல்லாம் தலைவலி மாதிரி தெரிஞ்சதோ அந்த பிரச்சனைலாம் இப்போ குறைப்பீங்க. அதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். அதே போல 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலே ஆட்சி நிலையில இருக்கிறதுனால ஹெல்த் ரீதியா தொடர்ச்சியா ஒரு சில மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். மருத்துவ செலவு தொடர்ற மாதிரி ஃபீல் ஆகும். எனவே ஹெல்த் ரீதியா நம்ம கான்சியஸா இருக்கணும். அதை நான் அடுத்தது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து செவ்வாய் வந்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. முதல் 6 நாட்கள் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். 6ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் வந்து அஷ்டமத்துக்கு போயிடுவாரு. இந்த அமைப்பு வந்து பார்த்தோன்னா அவ்வளவா பெட்டர்னு நம்ம சொல்றதுக்கு இல்ல. 4-11க்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துல, அதே மாதிரி கேதுவோடு இணைகிறாரு. அஷ்டம கேதுவோடு இணைகிறாரு. இந்த அமைப்புமே நமக்கு ஒரு மாதிரி குற்றமான ஒரு நிலையை தான் குறிக்குது. எனவே இந்த வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயத்திலும் நம்ம டிஃபால்ட்டா கவனமா இருக்கணும். போன மாதமும் சரி, இந்த மாதமும் சரி, அப்படியே ஒரு மாதிரி கன்ஜெக்ஷனா தான் எடுத்துட்டு போகுது. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோட கவனத்தோட அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவங்க கூட எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம, ஒரு மனக்கசப்பு இல்லாம அவங்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். மற்றபடி செவ்வாய் கேது இணைவு ஹெல்த் ரீதியா ஒரு சில மாற்றங்களை நிச்சயமா பண்றது வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் 4ஆம் அதிபதி பிளஸ் 11ஆம் அதிபதி அஷ்டம ஸ்தானத்துல இருக்காரு. வரக்கூடிய பொருளாதாரங்கள், சம்பாதிக்கக்கூடிய
இருக்கக்கூடிய பொருளாதாரம்லாம் அப்படியே மருத்துவ செலவா கன்வெர்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். போன மாதத்தோட கண்டினியூட்டி இந்த மந்த்ல இருக்கும். எனவே உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு பராமரிப்பு செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செலவு குறையும். தேவையில்லாத தண்ட விரை செலவு குறையும். எதிர்பாராத செலவுகள்லாம் குறையும். ஹெல்த்ல டிஃபால்ட்டா கவனமா இருங்க. நல்ல உணவுப் பொருட்களுக்கு அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்ல பொருட்கள் அதிகமா வாங்கி சாப்பிடுங்க. நல்ல பழங்கள், காய்கறிகள், ஹெல்த்துக்கு நல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த ஹீமோகுளோபின் லெவல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். இரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. செவ்வாய் கேது இணையும் போது அதுலயும் அஷ்டமத்துல செவ்வாய் கேது இணைகிறது அவ்வளவா சிறப்பு கிடையாது. எனவே இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு இரத்த காயங்கள் ஏதாச்சும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. எனவே அது சம்பந்தமான ஆக்டிவிட்டியில ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அதே மாதிரி இந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க, இந்த மிஷின் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் ஒர்க் பண்றீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் அலட்சியம் இல்லாம செயல்படுங்க. மேலும் கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இந்த மாதத்துல டிஃபால்ட்டா கவனமா இருங்க. கழிவு நீக்க உறுப்புகள்ல ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள், வருத்தங்கள் வந்துட்டு போகலாம். மேலும் மூத்த மகன், மூத்த மருமகன், மூத்த சகோதரத்துவம் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும். அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய உறவு நிலை எல்லாத்துலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்றது நல்லது. பொதுவா ராகு 2ஆம் இடத்துல இருக்கும்போது வார்த்தைகள்ல ஒரு லிமிடேஷன் இருக்காது. பேச்சு வார்த்தைகள் நம்ம இந்த மாதத்துல நிதானமா டிராவல் பண்றது நல்லது. குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். இந்த நேரத்துல பேசுறதுக்கே அலுப்பான ஒரு மனநிலை இருக்கும். பேசி பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு நிலைக்கு இது எடுத்துட்டு போகும். அதான் நிறைய பேர் பேசுறதுக்கே அலுப்புப்படுவாங்க. அந்த மாதிரியான அமைப்பு தான். இருப்பினும் நம்ம வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. இந்த நேரத்துல டக்கு டக்குன்னு கோபம் வரும். அலின் செவ்வாய் கேதுவோட இணைகிற அமைப்புலாம் கோப உணர்வு அதிகமா தூண்டும். அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது முயற்சி பண்ணுங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இந்த அமைப்பு பார்த்தோன்னா ரொம்ப நல்ல அமைப்பு. இதுல புதன் நமக்கு ஆட்சி நிலையில இருப்பாரு. எனவே இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல சுபவிரை செலவுகள் இருக்கும். நிறைய பேர் வெளியூர், வெளி மாநிலம் இடமாற்றமாகி படிக்கிற ஒரு அமைப்பு. கல்வி சார்ந்த வகையில நிறைய செலவு செய்யற ஒரு அமைப்பு. அது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ ஏற்படலாம். ஒரு அந்த மாதத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல விரை செலவுகள் இருக்கும். மற்றபடி மாணவ மாணவிகள் படிப்புல பெரிய அளவுல குழப்பத்தெல்லாம் சந்திக்க மாட்டாங்க. இந்த மாதத்துல தெளிவோட புரிதலோட பிளானிங்கை கரெக்டா எடுத்துட்டு போவாங்க. அந்த அமைப்புலாம் நல்லா இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருங்க. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தை பராமரிச்சாலே போதும். இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும். குறிப்பா மாணவ மாணவிகள் உடல் ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கவனமா செயல்படுங்க. அது நிச்சயமா உங்களுக்கு நல்ல செய்திகளை கொடுக்கும். நீங்க ஹெல்த்ல கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது. எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை மட்டும் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. அது மாதிரி இந்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட தான் நம்ம கடந்து வரணும். திருமண முயற்சிகள்ல டக்குன்னு ஒரு நல்ல செய்தி கிடைக்காது. அப்படியே நல்ல செய்தி கிடைச்சாலும் அது ஏதோ ஒரு மாதிரி செவ்வாய் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி குழப்பத்தன்மையோட தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் சரி ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை, ஒரு கோபமான உணர்வு, உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இதுதான் அதிகமா இருக்கும். இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க எஸ்னு ஒரு கமெண்ட் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமணமானவர்கள், திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்து வருது நல்லது. அதுவே உங்களுக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். ஓவரால் அந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்ல மட்டும் நீங்க டிஃபால்ட்டா கவனமா இருங்க. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படியோ சாதகமா மாறிடும். உடல் ஆரோக்கியத்தை மட்டும் விட்டுறாதீங்க. அதுல மட்டும் கான்சியஸா கவனமா இருங்க. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லல. முன்கூட்டியே நம்ம பலன்கள் சொல்றோம். நீங்க முன்கூட்டியே இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த டைமிங்ல நீங்க கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இல்லாம உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை நீங்க நார்மலா நீங்க பண்றதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஒரு கெயின் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இப்ப இருக்கிற நிலையில இருந்து கீழ் நிலைக்கு போயிடக்கூடாது. சோ அதை மட்டும் நம்ம பராமரிச்சுக்கணும். எனவே இந்த டைமிங்ல ஹெல்த் ரிலேட்டடா தான் ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு அதிகம். எனவே அதை மட்டும் நம்ம கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது. பயப்பட வேண்டாம். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. முடிந்தவர்கள் சின்ன சின்ன நடைபயிற்சி, உடற்பயிற்சிகளை செய்யுங்க. மெடிடேஷன் கட்டாயமா பண்ணணும். மூச்சு பயிற்சி அதிகமா பண்ணுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸை கொடுக்கும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு மேல நம்பிக்கை உள்ளவங்க கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய மைண்ட் எங்க போனா ரிலாக்ஸா இருக்குன்னு தோணுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு என்ன கூடுதல் சிறப்பான பலன்களை கொடுக்கும். எதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லபடியா நல்ல விஷயமாவே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சார
கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் ப்ரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.